கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அருணோதயம் தியானத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்ததை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நம்முடைய ஆண்டவர் சிறந்தவர். எப்படிப்பட்ட சிறந்தவர்? சில நேரங்களிலே சில பேருக்கு இடையிலே ஒரு வீடு கட்டினார் அல்லது ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருந்தார். எந்த வீட்டை போல உன்னுடைய வீடு இல்லை, என்னுடைய கணவனை போல உன்னுடைய கணவன் இல்லை, என்னுடைய மனைவியை போல என் மனைவி இல்லை, உன்னுடைய பிள்ளையை போல என்னுடைய பிள்ளை இல்லை, உன்னுடைய நாட்டை போல என்னுடைய நாடு. ஒரு சிறந்ததை இன்னொரு சிறந்ததோடு கூட ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுதிலேதான் நாங்கள் அதை காண முடியும். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்வதற்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், என்னுடைய ஆண்டவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். 10,000 பேர்களிலே ஏன் அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவராயிருக்கிறார் சொன்னால், இந்த வாரம் முழுவதையும் நாங்கள் தியானத்திலே நடத்துவோம். நாங்கள் தியானத்தை நடத்தப்பட போகிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் தியானத்தை நாங்கள் நடத்த போகிறோம். ஆகவே எங்களுடைய ஜீவிய நாளெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற போகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலே விடுகின்ற பொழுதிலே எல்லாம் எனக்குரிய சூழ்நிலைகளை நாங்கள் இரவு நேரங்களிலே போட்டு வைக்கிறோம். காலையிலே என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து, எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்குள்ளே நேர அத்தியாயம் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் தான் அது உன்னதமான காரியமாயிருக்கிறது. அதுதான் விலை மதிக்க முடியாத காரியமாயிருக்கிறது. அந்த பிள்ளைகளை குறித்து சில நேரங்களில் பெற்றோர்கள் அசை போட்டுக் கொள்வார்கள். என்னுடைய பிள்ளை அப்படி செய்கிற பொழுது அவனை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன், அவன் இப்படி செய்கின்ற பொழுதே அவனை குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரங்களில் அசை போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போல எனக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் என்னுடைய அன்பு நேசரை ஒரு முறை நான் அசை போட பார்த்தேன். அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவராயிருக்கிறார். நான் கடவுளை அறியாத நாட்களிலே ஏதோக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கிறேன். ஏதோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அது முக்கியத்துவத்தை கொடுத்து அதுதான் எங்களுக்கு பரிசாக தோண்டி இருக்கிறது. அறியாத நாட்களில் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுதிலே 10,000 பேர்களிலே சிறந்த தெய்வம் நம்முடைய தேவனாக. ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் என்ன சூழ்நிலைகளுக்குள்ளே முன்கொடுத்தாலும் என்னுடைய ஆண்டவரை போல 10,000 பேர்களில் சிறந்த தெய்வத்தை ஒரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்பினுடைய அரவணைப்பினுடைய இந்த காரியத்தை யாராலும் பெற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? 10,000 பேர்களில் சிறந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய அம்மா என்னை ஒரு நாளைக்கு காணாட்டி கூட நேரத்திலே கொஞ்சம் வேதனைப்படுவாங்க. எல்லாருடைய தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான், அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் தேர்தலை யோசிக்கலாம், என்ன இவர் மாத்திரம் அம்மாவுடைய அன்பை குறித்து சொல்கிறான்னு சொல்லி. எல்லா அம்மாவும் அப்படித்தான் எல்லா பிள்ளைகளையும் தேடுவார்கள். சில நேரத்திலே தேட முடியாத சூழ்நிலை வந்தால் தாய் கூட பிள்ளையை தேடாம போயிருக்கலாம். ஒரு நினைவு மறந்த சூழ்நிலை வருகின்ற பொழுதே பிள்ளையை மறந்துருக்கலாம். ஆனால் மறவாத தெய்வம் இந்த ஆண்டவர் மாத்திரம். அதுக்காகத்தான் சொல்லேன், 10,000 பேர்களிலே சிறந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். காரணம், தாயின் கருவிலே உருவாக முன்னே எங்களை தெரிந்தெடுத்து இன்று வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறவர் உண்மை உள்ள தெய்வம். அதனாலே தான் சொல்லுகிறேன், 10,000 பேர்களிலே சிறந்தவர் என்று சொல்லுகிறேன். உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருந்தாலும் தேடி வந்த தெய்வம் என்பதினாலே தான் சொல்லுகிறேன், 10,000 பேர்களிலே சிறந்தவர் என்று சொல்லுகிறேன். தாயானவள் சில நேரத்திலே கற்பத்தின் பிள்ளையை மறந்து போகலாம், அவள் நினைவில்லாமல் போகலாம். ஆனால் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறக்காதவராய் இருக்கிறபடினாலே தான் சொல்லுகிறேன், என்னுடைய நேசர் 10,000 பேர்களிலே சிறந்தவர் என்று சொல்லுகிறேன். இந்த நேரங்களில் ஒரு வைத்தியன் காயத்தை கட்டுவான் தன்னுடைய பணத்துக்காக, என்னுடைய ஊதியத்துக்காக. ஆனால் என்னுடைய தெய்வம் என்னுடைய உள்ளத்தின் காயத்தை ஆறுதல் படுத்துகிறார். என் உள்ளத்தினுடைய காயங்களை கட்டுகிறபடினாலே கீழ் பிதுக்கி அது நேர்த்தியான முறையிலே கட்டுகிறபடினாலே நான் சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர்
10,000 பேர்களில் சிறந்தவர் என்று. இந்த காலை வேளையிலே இந்த 10,000 பேர்களில் சிறந்தவர் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை விசுவாசி. காரணம், இந்த 10,000 பேர்களிலே சிறந்தவர் தான் உங்களை உருவாக்கினார் என்பதை குறித்து விசுவாசிங்கள். இந்த 10,000 பேர்களிலே சிறந்தவர் தான் இந்த காலை வேளையிலே உங்களை நடத்த போகிறார் என்பதை விசுவாசிங்கள். இந்த 10,000 பேர்களில் தான் சிறந்தவர் தான் இந்த நாளிலே உன்னை எல்லா பொல்லாங்குக்கும் விலத்தி பாதுகாக்க போகிறார் என்பதை குறித்து விசுவாசிங்கள். இந்த நாளை 10,000 பேர்களில் சிறந்தவிடத்தை ஒப்புக் கொடுங்கள். நீங்களும் விசுவாசிங்கள், என் ஆண்டவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்பதை குறித்து அவர் இந்த நாளிலே உங்களிடம் ஜெபமனுமா. கிருபையுள்ள ஆண்டவரே, நீங்கள் 10,000 பேர்களில் சிறந்தவர். நாளிலே ஆண்டவரே சுவாமி, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார் கர்த்தாவே தகப்பனே சுவாமி, நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி சகாயம் பண்ணுங்கள். இந்த கரத்திலே 10,000 பேர்களில் சிறந்த சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவரே, ஒரு கூடையிலும் ஆசீர்வதியும் உங்களுடைய வல்ல கரத்திலே இந்த நாளை ஒவ்வொருவரையும் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.